ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து ஸ்பெகட்டி வச்சுட்டு ஒரு சைனீஸ் ஸ்டைலில் சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை நூடுல்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. இது நான் பண்ணி 5 நிமிஷத்தில் எல்லாருமே காலி பண்ணிட்டாங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கு 200 கிராம் ஸ்பெகட்டி, அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் ஆயில். இதை போட்டுட்டு ஸ்பெகட்டியை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. அடிப்பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கிண்டி விட்டுருங்க. இதை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இது வந்து ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் போட்டு 4 பல்லு பூண்டு வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதோட வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் வந்து 200 கிராம் இதையும் வந்து நான் சேர்த்தாச்சு. அதுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து போட்டுட்டு இதோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வந்து சிக்கனை வந்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க, மீடியம் டு ஹை ஃப்ளேமில். இப்போ வந்து சிக்கனோட கலர் நல்லா மாறிடுச்சு. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர், இதையும் போட்டுட்டு நல்லா வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிடுங்க. இதிலேயே வந்து சிக்கன் நல்லா வெந்துடும். ஸோ இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்து ஆயிஸ்டர் சாஸ், அப்புறம் வந்து 1 டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ், இதையும் சேர்த்துக்கோங்க. ஆயிஸ்டர் சாஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிடுங்க. அடுத்து வந்து 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ், அடுத்து வந்து 1 டீஸ்பூன் வந்து வினிகர், இதையும் சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. சிக்கன் இதில் வந்து கம்ப்ளீட்டாக வெந்திருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு 1/2 கப் வந்து கேரட்டு, 1/2 கப் வந்துட்டு கேப்சிகம், 1/2 கப் வந்துட்டு கேபேஜ், இதையும் போட்டுட்டு 5 to 7 மினிட்ஸ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து வேக வச்சு வடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா ஸ்பெகட்டி, அதையும் சேர்த்துட்டு 3 டீஸ்பூன் வந்துட்டு டொமேட்டோ சாஸ், அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ சூப்பரான சைனீஸ் ஸ்டைலில் சிக்கன் ஸ்டிர் ஃப்ரை நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கார்னிஷ் பண்ண மறக்காதீங்க. இதோட அளவுகள் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.